வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற நலத்துறை பாலிசி நோட்ஸ் 2025-26 முக்கியமான திட்டங்கள் மற்றும் கொண்டு வரப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற நலத்துறையில் ஃபஸ்ட்டு நகரமயமாக்கல். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 48.45%, இது 48.45% வந்து நகர்ப்புறங்களில் வசிக்கிறாங்க. ஓகேவா? எப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது தேசிய சராசரியான 31% விட மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய சராசரி அப்படி பார்க்கும்போது 31% விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி 2001 முதல் 2011 வரை தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சி 27%. 2001லேருந்து 2011 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சி 27% ஆகும். அதே கிராமப்புற மக்கள் தொகை வளர்ச்சி 6% இருந்தது. ஓகேவா? கிராமப்புற மக்கள் தொகை வளர்ச்சி எத்தனை பர்சன்டேஜ்? 6% இருந்தது. இதனால் இந்தியாவில் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நகர் ஊரமைப்பு இயக்ககம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு நகர் மற்றும் ஊரமைப்பு சட்டம் 1971 கீழ் கொண்டு வரப்பட்டது. நகர் ஊரமைப்பு இயக்ககம் அப்படின்னா தமிழ்நாடு நகர் மற்றும் ஊரமைப்பு சட்டம் 1971 கீழ் செயல்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்குகிறது. இது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியின் துறையின் கீழே இது இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நிர்வாக அமைப்பு பார்க்கலாம். தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 37 மாவட்ட அலுவலகங்கள் செயல்படுகின்றன. $1 trillion பொருளாதாரம். 2030க்குள் தமிழ்நாடு $1 trillion பொருளாதாரத்தை அடைய இலக்கு வச்சிருக்கு. அதை அடுக்கு 1, அடுக்கு 2, அடுக்கு 3 நகரங்களில் திட்டமிடல் பகுதிகளில் விரிவுபடுத்தப்படுது. எப்போ? 2030க்குள்ள. ஓகேவா? அடுத்தது முக்கிய திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் பற்றி பார்க்கலாம். மண்டல திட்டங்கள். தமிழ்நாடு அரசு 12 மண்டல திட்டமிடல் பகுதிகளை அறிவித்துள்ளது. எத்தனை அப்படின்னா 12. மதுரை மற்றும் நீலகிரி மண்டலங்களுக்கான வரைவு திட்டங்கள் அரசின் ஒப்புதலுக்காக இறுதி நிலையில் உள்ளன. GIS சார்ந்த பெருந்திட்டங்கள் 136 நகரங்களுக்கு 129 பெருந்திட்டங்கள் தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? இதன் மூலம் திட்டமிடப்பட்ட 7% இருந்து 22% உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்ருத் 1.0 அப்படின்னு என்னதுன்னா 18 முதன்மை நகரங்களுக்கு 17 GIS மேட்டர் பிளான்ஸ் அதுக்கப்புறம் 2025க்குள்ள அங்கீகாரம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்ருத் 2.0 அப்படின்னு என்னதுன்னா 54 இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இந்த ட்ரோன் மேப்பிங் மூலமாக 51 மாஸ்டர் பிளான்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலைப்பகுதி பெருந்திட்டம் அப்படின்னா என்னென்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மையை மையமாக கொண்டு 1200.13 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பின்வரும் 8 மலைவாச ஸ்தலங்களுக்கு பெருந்திட்டங்கள் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா உதகமண்டலம், குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், நெல்லியாலம், வால்பாறை, கொடைக்கானல், ஏற்காடு இங்கெல்லாமே. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 1945ஆம் ஆண்டு மெட்ராஸ் நகர முன்னேற்ற அறக்கட்டளை. இது மெட்ராஸ் நகர முன்னேற்ற அறக்கட்டளை ஆக தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு அப்படின்னா 1945. பின்னர் தமிழ்நாடு மாநில வீட்டு வசதி வாரிய சட்டம் 1961 மூலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியமாக மாற்றப்பட்டது. ஓகேவா? தமிழ்நாடு மாநில வீட்டு வசதி வாரிய சட்டம் 1961 மூலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியமாக மாற்றப்பட்டது. வகைப்பாடு மற்றும் சாதனைகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இதுவரை 4,51,728 வீட்டு அலகுகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் 1,13,000
33,995 அலகுகளும். இதில் வந்து வீட்டு வசதி வாரியம் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு வந்து 1,04,359 அலகுகளும், மத்திய வருவாய் பிரிவினருக்கு 86,560 அலகுகளும், மொத்தமாக வந்து 4,51,728 வீட்டு அலகுகளை வந்து இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே உயர்ந்த வருவாய் பிரிவினர்னா 61,682 அலகுகள். என்ன தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கட்டுமான பணிகளில் மீ வேன் தொழில்நுட்பம் மற்றும் முன் தயாரிப்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கட்டிடங்களின் வலிமை மற்றும் விரைவான கட்டுமானம் வந்து உறுதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது முதலமைச்சருடைய முன்னெடுப்பு திட்டம். முதலமைச்சரின் முன்னெடுப்பு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3/6/2023 அன்று முதலமைச்சருடைய முன்னெடுப்பு திட்டங்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நில எடுப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தான் வந்து முதலமைச்சருடைய முன்னெடுப்பு திட்டம். ஓகேவா. முதற்கட்டத்தில் விடுவிக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2,502.07 ஏக்கர். இரண்டாம் கட்டத்தில் விடுவிக்கப்பட்ட நிலம் அப்படின்னு பார்க்கும்போது 1,208.62 ஏக்கர். மொத்த விடுவிக்கப்பட்ட நிலம்னு பார்க்கும்போது 3,710.69 ஏக்கர். நிதி செயல்பாடு 2024-25 நிதியாண்டில் இந்த வீட்டு வசதி வாரியம் வந்து எவ்வளோ வருவாய் ஈட்டியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 854.14 கோடி. அதே வந்து 2025-26 நிதியாண்டிற்கான வருவாய் இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1,130 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான வீடு கட்டும் முன்பணம் இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய சட்டம், மத்திய அரசின் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016 படி எது மத்திய அரசுடைய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016 படி தமிழக அரசு 2017 விதிகளை வந்து இயற்றி இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வந்து உருவாக்கியிருக்காங்க. தீர்ப்பாயத்திற்கு வந்த 551 மேல்முறையீடுகளில் 519 வழக்குகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கான வீடு கட்டும் முன்பணம். அரசு ஊழியர்களுக்கான வீடு கட்டும் முன்பணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகில இந்திய சேவை அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அதிகபட்சம் 75 லட்சமும் மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து அதிகபட்சமாக 50 லட்சமும் வந்து முன்பண வரம்பு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது கூடுதல் முன்பணம். நெற்குன்றத்தில் TNHB கட்டிய சொந்த வீட்டு திட்டத்தை வீடுகளை வாங்க இந்த ஏஐஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து 25 லட்சம் கூடுதலாக கொடுக்குறாங்க. மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து ஆல் இந்தியா ஏஐஎஸ்னால் என்னதுன்னா ஆல் இந்தியா சர்வீஸ், மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து 15 லட்சமாக கொடுக்குறாங்க. எத்தனை காலத்துக்குள்ளே திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசல் தொகையாக இருந்தால் அதிகபட்சமாக 180 தவணையாகவும், வட்டி தொகை வந்து அதனை தொடர்ந்து 60 தவணைகளில் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிறப்பு நிதின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அரசு ஊழியர் இறக்க நேரிட்டால் மீதமுள்ள வீட்டு கட்டும் கடனை தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வீடு கட்டும் முன்பண சிறப்பு குடும்ப நல நிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக 2025-26 பட்ஜெட்டில் எத்தனை கோடி அப்படின்னா 245 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை ஒருங்கிணைந்த நகர்ப்புற போக்குவரத்து ஆணையம். இந்த சட்டம் சென்னை ஒருங்கிணைந்த நகர்ப்புற போக்குவரத்து ஆணைய சட்டம் 2010 கீழ் உருவாக்கப்பட்டது. இதன் அதிகாரங்களை வலுப்படுத்த 2020 மற்றும் 2024 ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டன. இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இதனுடைய தலைவர். தலைமை செயலாளர் தலைமையில் செயற்குழு வந்து செயற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். முக்கிய திட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. QR கோட் சார்ந்த ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த QR கோட் டிக்கெட்டிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் ஒரே QR பயணச்சீட்டை பயன்படுத்தி புறநகர் ரயில்
சென்னை மெட்ரோ ரயில், அதுக்கப்புறம் வந்து மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் ஆகியவற்றில் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளி பாதுகாப்பு மண்டலம், பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்காக சென்னையில் வந்து அவ்வை சண்முகம் சாலையில் முன்மாதிரி வந்து செயல்படுத்தப்படுது. எது? பள்ளி பாதுகாப்பு மண்டலம். பள்ளி மாணவர்கள் வந்து பாதுகாப்பாக சென்று வருவதற்கு சென்னை அவ்வை சண்முகம் சாலையில் வந்து முன்மாதிரி திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதில் பாதசாரிகள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வேக கட்டுப்பாடு வசதிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையில் வந்து மொத்த மக்கள் தொகையில் நகர்ப்புறங்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48.45%. இது தேசிய சராசரி என்ன எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 31% வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2001 முதல் 2011 வரைக்கும் தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சி எத்தனை பர்சன்டேஜ்னா 27%. அதே கிராமப்புற மக்கள் தொகை பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 6%. அதே நகர் ஊரமைப்பு திட்டம் வந்து எந்த சட்டத்தின் கீழ் வந்து செயல்படுது அப்படின்னா 1971 சட்டத்தின் கீழே செயல்படுது. ஓகேவா? இது துறைன்னு பார்க்கும்போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. ஓகேவா? இதனுடைய அமைப்பு எங்கே இருக்குது தலைமையகம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் இருக்குது. அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து இது 37 மாவட்ட அலுவலகங்கள் வந்து செயல்படுது. தமிழ்நாடு வந்து $1 trillion பொருளாதாரத்தை வந்து 2030க்குள்ளே அடையணும்னு சொல்லிட்டு இலக்கு வந்து வச்சுருக்கு. அதுக்காக ஒரு மூணு நகரங்களுடைய திட்டமிடல் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மண்டல திட்டங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 12 மண்டல திட்டமிடல் பகுதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. GIS சார்ந்த பெருந்திட்டங்கள் 136 நகரங்களுக்கு 129 பெருந்திட்டங்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதன் மூலம் இதனுடைய திட்டமிட்ட பகுதி வந்து 7%லேருந்து 22% உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்ருத் 1.0 2.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா நகரங்களுக்காக. ஓகேவா? அடுத்தது மலைப்பகுதி பெருந்திட்டம் வந்து 1200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதனால பெருந்திட்டங்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 1945 வந்து மெட்ராஸ் நகர முன்னேற்ற அறக்கட்டளையாக தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இது வந்து தமிழ்நாடு மாநில வீட்டு வசதி வாரிய சட்டம் 1961 மூலமாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியமாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இதுவரை எத்தனைனா 4,51,728 வீட்டு அலகுகளை வந்து உருவாக்கியிருக்கு. அதில் வந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், குறைந்த வருவாய் பிரிவினர், மத்திய வருவாய் பிரிவினர், அதுக்கப்புறம் உயர்ந்த வருவாய் பிரிவினர் அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்போது மைவேன் தொழில்நுட்பமும் முன் தயாரிப்பு இந்த 2 தொழில்நுட்பம் மூலமாக கட்டிடங்களுடைய வலிமை மற்றும் விரைவான கட்டுமானம் வந்து உறுதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதலமைச்சருடைய முன்னெடுப்பு திட்டம் இது வந்து எதுக்காக அப்படின்னா நீண்ட காலமாக ஒரு நிலுவையில் இருந்த நில எடுப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக முதலமைச்சருடைய முன்னெடுப்பு திட்டம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2023. ஓகேவா? அடுத்தது இதனால் எத்தனை ஏக்கர் வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து 2500 ஏக்கரும், அதே வந்து மொத்தமாக இது வரைக்கும் வந்து 2வது கட்டத்தில் வந்து 1200, மொத்தம் ஒரு 3710.69 ஏக்கர் வந்து நிலம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி செயல்பாடு இந்த வீட்டு வசதி வாரியத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நிதி வந்து இவங்க ஈட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2024-25 ஈட்டிய வருவாயின்னு பார்க்கும்போது 854.14 கோடியும், 2025-26 நிதியாண்டில் வந்து 1130 கோடி ரூபாயும் நிதி வந்து இவங்க வந்து வருவாயை வந்து ஈட்டியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் எந்த வருஷம் வந்து சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து விதிகளை இயற்றி எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2017. மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வந்து யாரோட தலைமைன்னு பார்க்கும்போது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் செயல்படும். ஓகேவா? அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு வந்து முன்பணம் கொடுக்குறாங்க. AISனா ஆல் இண்டியா சர்வீஸ்க்கும், அதே மாதிரி மாநில அரசு ஊழியர்களுக்கும் அமௌண்ட் வந்து தராங்க. 75 லட்சமும் ஆல் இந்தியா சர்வீஸ் அகில இந்திய சேவைக்கு,
மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து 50 லட்ச ரூபாயும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சென்னை ஒருங்கிணைந்த நகர்ப்புற போக்குவரத்து ஆணைய சட்டம் 2010 கீழே உருவாக்கப்பட்டது. இது வந்து 2020, 24 2 டைம் திருத்தம் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. இதனுடைய தலைவன் பார்க்கும்போது முதலமைச்சர், தலைமைச் செயலாளர் தலைமையில் செயற்குழு வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் QR கோட், அது இந்த QR கோட் மூலமாக புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், அதுக்கப்புறம் பஸ்ஸு இதிலலாம் டிக்கெட் வந்து QR கோட் பயன்படுத்தி நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பள்ளி பாதுகாப்பு மண்டலம் எங்கே அப்படின்னா சென்னையில் அவை சண்முகம் சாலையில் ஒரு முன்மாதிரி திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.